தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ஸ்மைல் டிசைனிங் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட மணமகன் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வருங்கால மனைவிக்காக சிரிப்பை அழகாக்க முயன்றவருக்கு அளவுக்கு அதிகமாக மயக்க மருந்து செலுத்தியதன் காரணமாகவே உயிரிழப்பு நிகழ்ந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? அடுத்த வாரம் திருமணம் நடக்க இருந்த நிலையில் தன்னுடைய சிரிப்பை அழகாக்கி மனைவியை மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்று நினைத்து ஸ்மைல் டிசைனிங் அறுவை சிகிச்சை செய்ய 1000 கனவுகளோடு திட்டமிட்டார் இளைஞர். பல் மருத்துவமனையில் வைத்து மணமகன் மர்மமான முறையில் உயிரிழக்க கடைசி நிமிடத்தில் நடந்தது என்ன? தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்தவர் 28 வயதான விஞ்சம் லட்சுமி நாராயணா. இவருக்கு அதே பகுதியை சேர்ந்த பெண்ணுடன் நிச்சயிக்கப்பட்டு வரும் வாரம் திருமணம் நடைபெற இருந்தது. இந்நிலையில் வருங்கால மனைவிக்கு தன்னுடைய அழகான சிரிப்பை மனைவிக்கு நிரந்தர திருமண பரிசாக அளிக்க வேண்டும் என்று லட்சுமி நாராயணா ஆசைப்பட்டார். இதற்காக கடந்த 16ஆம் தேதி ஹைதராபாத் ஜூப்ளி ஹில்ஸில் உள்ள FMS பல் மருத்துவமனையில் ஸ்மைல் டிசைனிங் சிகிச்சை செய்து கொள்ள திட்டமிட்டிருந்தார். அதன்படி ஸ்மைல் டிசைனிங் அறுவை சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு சென்ற அவருக்கு மருத்துவர்கள் ஊசி மூலமாக மயக்க மருந்து செலுத்தி அறுவை சிகிச்சைக்கு தயார் செய்தனர். ஆனால் மருத்துவர்களின் எதிர்பார்ப்புக்கு மாறாக லட்சுமி நாராயணா மயக்கத்தில் இருந்து மீளவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த மருத்துவமனை ஊழியர்கள் அவருடைய தந்தை ராமுலு விஞ்சத்திற்கு அவசரமாக தகவல் தெரிவித்தனர். பதறியடித்து ஓடி வந்தவர் சிகிச்சைக்காக மகனை மற்றொரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அங்கு உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் லட்சுமி நாராயணா ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறி அதிர்ச்சி கொடுத்தனர். சாதாரண அழகு சிகிச்சைக்காக சென்ற மகன் மரணமடைந்ததை நம்ப முடியாமல் தந்தை கண்டு கதறி அழுதார். அளவுக்கு அதிகமாக ஊசி மூலமாக மயக்க மருந்து செலுத்தியதால் தான் தன்னுடைய மகன் இறந்து விட்டதாக ஜூப்ளி ஹில்ஸில் காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் அளித்திருக்கிறார் தந்தை ராமுலு. அவருடைய புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் கவனக்குறைவாக செயல்பட்டதாக கூறி சம்பந்தப்பட்ட பல் மருத்துவமனை மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இப்போதெல்லாம் அழகிற்காக பிளாஸ்டிக் சர்ஜரி உள்ளிட்ட பல அறுவை சிகிச்சை நடைமுறைகள் அதிகரித்துள்ளன. இதற்காக தனித்தனி மருத்துவமனையில் தலையெடுத்து மக்களிடம் கல்லா கட்டியும் வருகின்றன. அந்த வரிசையில் பல் மருத்துவமனைகளும் பல்வேறு சிகிச்சைகளை மெனு கார்டு போட்டு விளம்பரப்படுத்துகின்றனர். அதுபோன்ற விளம்பரத்தில் சிக்கிதான் தற்போது இளைஞர் லட்சுமி நாராயணாவும் உயிரிழந்திருக்கிறார். வருங்கால மனைவிக்கு தன்னுடைய சிரிப்பை நிரந்தர பரிசாக அளிக்க விரும்பி அதற்காக ஸ்மைல் டிசைன் அறுவை சிகிச்சை செய்ய முயன்ற மணமகன் நிரந்தரமாக இந்த உலகை விட்டு சென்ற சம்பவம் அதிர்ச்சியையும் பரிதாபத்தையும் ஒரு சேர ஏற்படுத்தியுள்ளது.